ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி ஷாப்பில் கிடைக்கிற நல்ல டேஸ்டியான, க்ரீமியான, ஃப்ளேவரான ஒரு காஃபி நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த அரோமாவே நம்ம காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கிறதுக்கு நம்மளை இழுக்கும். அதே டேஸ்ட்டு அதே ஃப்ளேவரில் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி நல்லா ஃப்ளேவராக இருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபியாக சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி எடுக்கிறீங்கன்னாக்கா அதில் நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுக்கு நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. இப்போது 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்தா தான் உங்களுக்கு இனிக்கும். இல்லைன்னா காஃபி தன்மை கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இதுக்கு சுகர் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு சுகர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பீட்ரு வச்சு இதை நல்லா க்ரீமியாக அடிக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அடிச்சுட்டு விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து விட்டு இந்த மாதிரி மாறி மாறி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு இது க்ரீமியாக கிடச்சிடும். உங்கள்கிட்ட பீட்ரு இல்லைன்னா கையால் அடிக்கிற பீட்ரு இருந்தால் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நல்லா அதையும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அடிச்சிங்கன்னா இந்தமாரி க்ரீமியாக கிடைக்கும். இல்லை பீட்ரு இருக்குன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்குங்க. அடிக்கும்போது கொஞ்சம் நேரம் அடித்து விட்டு விட்டு அடித்து விட்டு விட்டு அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா பஃபியாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கீழே விழக்கூடாது. இதுதான் இதோட அளவு. இப்படி எடுத்து பார்க்கும்போது நம்ம ஸ்கூப் பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி அளவில் உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி அடித்து எடுத்ததை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக பகலாக இருந்தால் ஒரு பொழுது, நைட்டாக இருந்தால் ஒரு நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி வரும். உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஜில்லுன்னு நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இப்போது ஃப்ரீஸ் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் ரொம்ப இலகலாக ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே எடுத்திங்கன்னா நல்லா ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே வரும். அதை நீங்கள் காஃபி குடிக்கிற கப்பில் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்ல க்ரீமியாக காய்ச்சி ஆற வச்சு இதில் சுகர் சேர்த்துக்குங்க பாலில். இந்த காஃபிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் தேவைப்படும். அது உங்கள் விருப்பம். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா க்ரீமியாக காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த கிளாஸில் அதில் 2 ஸ்கூப் அளவு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்டா போட்டும் குடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்தும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரி உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். இது சேம் அப்படியே காஃபி ஷாப்பில் கிடைக்கிற கூல் காஃபி அப்படியே இருக்கும். ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே அப்படியே இருக்கும். அதிக விலை கொடுத்து நீங்கள் கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றத ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.